ஒரு 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல நீங்க போன் தேடும்போது எனக்கு எல்லாமே வேணும் ப்ரோ, ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு போன் வேணும்னு நீங்க அடிக்கடி கேட்பீங்கல்ல. அந்த ஒரு குறைய இந்த ரியல்மியோட P4 Pro தீர்த்து வைக்குதா, இல்ல இதுவுமே ஒரு நார்மலான போனா அப்படின்றதா இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்க்கும்போது உள்ள உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். உள்ள எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம வாங்கி இருக்கிறது 8GB 128GB வேரியன்ட் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Realme P3 Pro கம்பேர் பண்ணும்போது இங்கேயுமே உங்களுக்கு குவாட் கர்வ் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன மாறி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கிற கர்வோட சைட்ஸ்ல இருக்கிற கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பிரைட்னஸ் லெவலும் மேசிவா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 6.8 இன்ச்ல ஒரு 1.5K AMOLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். ஆனா இங்க உங்களுக்கு 60, 90, 120 அப்படின்னு தான் நீங்க நார்மலா ஸ்க்ரோல் பண்ணும்போது கிடைக்கும். இந்த 144 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சில கேமை நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, இங்க பிரைட்னஸ் லெவல் வந்து நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இதோட சேர்த்து இங்க உங்களுக்கு யூடியூப்ல நீங்க ஏதாவது கான்டென்ட் வாட்ச் பண்ணும்போது HDR சப்போர்ட்டும் இருக்கு. இதோட பிரைட்னஸ் லெவல் தாறுமாறா இருக்கு. அது இல்லாம இங்க நார்மலா 4K கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போதும் இதோட டீடைல்ஸ், கிளாரிட்டி எல்லாமே நல்லாவே கொடுத்திருக்காங்க. இங்க ஹைப்பர் விஷன் சிப் இந்த Realme P4 Proல நல்லாவே வேலை செய்யுது. Realme P4ல அது கொஞ்சம் குளறுபடியா இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்து இங்க Realme P4 Proல இல்ல. மத்தபடி நீங்க லோ லைட்ல யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான PWM டிம்மிங்கும் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ஒரு சிறப்பான ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைச்சிரும். இது நல்லா லோயர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இதோட அக்யூரசியும் நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. இப்போ இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Realme P3 Proல உங்களுக்கு 7S Gen 3 கிடைச்சிச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இங்க ஆன்டுடோல மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட் இங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா ஆன்டுடோ ரன் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 1 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. இது இல்லாம 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. ஆனா தெர்மல் த்ராட்லிங்ல எனக்கு அரௌண்ட் 75% வரலியமான ஸ்டெபிலிட்டி மட்டும் தான் கிடைக்குது. முக்கியமா இந்த பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணும்போது எனக்கு மேஜரான ஹீட்டிங் இல்லவே இல்லை அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த போனோட ஹீட்டிங் பத்தி பேசும்போது நீங்க நார்மலா இந்த போனை புஷ் பண்றீங்க அப்படின்னா மேஜரான ஹீட்டிங் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இதே கேமிங் சைட் போகும்போது நார்மலா 90 FPS நீங்க விளையாடும் போது மேஜரா 41 டிகிரி செல்சியஸ் வரலையும் தான் போகுது. ஆனா இந்த ஹைப்பர் விஷன் சிப் மூலமா 144 FPS இருக்குல்ல, அதை நீங்க புஷ் பண்ண முயற்சி பண்ணும்போது மேக்ஸிமம் 44 டிகிரி செல்சியஸ் வரலையும் போக முயற்சி பண்ணுது. அந்த சமயத்துல த்ராட்டில் பண்ணி 90 FPSக்கு உங்களுக்கு பின்னாடி கொண்டு வந்துடுறாங்க. மொத்தத்துல இங்க உங்களுக்கு 90 FPSன்றது ஓரளவுக்கு ஸ்டேபிளா கிடைக்கும். ஆனா அந்த 144 FPS அப்படின்றத மறந்துடுங்க. அப்புறம் இந்த போனோட ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு UFSோட 3.1 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு LPDDR4X RAM தான் கிடைக்கும். இந்த போன்ல உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்ல எந்தவித ப்ராப்ளமும் இருக்க போறது இல்ல, பெரிய விதமான லேகும் இருக்கவே போறதில்லை அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல இன்னொரு மேஜரான பாசிட்டிவ் என்னன்னா இதோட பேட்டரிஸ் தான். இங்க உங்களுக்கு Realme P3 Proவை கம்பேர் பண்ணும்போது 7000 mAh பேட்டரி இதுல கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 16 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இதே இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 10 மணி நேரம் 58 நிமிஷம் வரலியமான SOT எனக்கு அசால்ட்டாவே கிடைச்சிச்சு. நீங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, கேமிங்கை புஷ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாறுமாறா கொடுத்திருக்காங்க. BGMI மாதிரியான கேம்ஸ் விளையாடும் போது 1 ஹவர்ல 14% இருந்து 16% வரலியமான பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். பட் இங்க ஓவராலா இதோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ இதுல இருந்து இதோட டிசைன் சைட் போகும்போது இந்த போனை நிறைய பேர் ஐபோனோட 17 சீரிஸோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றபடி இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா அழகா தான் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு 3 டிஃபரெண்டான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 191 கிராம் வரலியமான வெயிட் வந்து நான் செக் பண்ணும்போது கிடைச்சிச்சு. இது இல்லாம இங்க திக்னஸ் பார்க்கும்போது 7.68 mm தான் கிடைக்குது. அதனால இங்க ஓவரால் வெயிட் பேலன்ஸும் ரொம்பவே நல்லா கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபிளான கிரிப் வந்து இந்த போன் வழியா உங்களுக்கு கிடைச்சிரும். பட் இந்த பில்ட் குவாலிட்டியில உங்களுக்கு குறையா படுற ஒரே ஏரியா இங்க உங்களுக்கு IP66 ரேட்டிங் மட்டும் தான் இந்த போன்ல கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்து Realme P3 Proல IP69 ரேட்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிராபேக் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மத்தபடி இந்த போன்ல சைட் ஃப்ரேமும் சரி, பேக் ஃப்ரேமும் சரி, ரெண்டுமே பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் இந்த போன்ல டிசைனை கம்பேர் பண்ணும்போது ஒரு மேஜரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற ஏரியா இதோட கேமராஸ் தான். Realme P3 Pro கம்பேர் பண்ணும்போது இங்கேயுமே மெயின் சென்சார் வந்து 50 MB கான சோனியோட IMX896 சென்சார் தான். ஆனா இங்க ரெண்டாவதா உங்களுக்கு 8 MB கான அல்ட்ரா வைட் சென்சார் கிடைக்கும். அதோட முக்கியமா ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 50 MB கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க பேக் சென்சார் வச்சு நீங்க போட்டோஸ்லாம் எடுக்கும்போது இந்த கலர் வந்து க்ளோஸ் டு நேச்சர் டோன்ல இருக்கு. இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். வழக்கமா சேச்சுரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமா பூஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த முறை அப்படி கொடுக்காம நல்ல நேச்சுரலான போட்டோஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதுல டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நல்ல டீடைல்ஸ் கிடைக்குது. போர்ட்ரைட்லயுமே டெப்த் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. இங்க மெயின் சென்சார் வந்து இந்த 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு சாலிடான ஆப்ஷனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த 8 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சாரை யூஸ் பண்ணும்போது இதோட டீடைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. வழக்கமான அந்த கலர் ஷிஃப்ட் வந்து இந்த 8 MBக்கான அல்ட்ரா வைட்லயும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா அந்த ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது இந்த 50 MBக்கான சென்சார் வந்து நல்ல பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குது. இதுல கிடைக்கிற போர்ட்ரைட் இமேஜஸ்மே நல்லா இருக்கு. உங்களோட கருத்து என்னன்றதை கீழே தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு 4K 60 FPS ஒலிமான சப்போர்ட் வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல அது கிடைக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். ஸ்டெபிலிட்டி வைஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றதையும் தட்டி விட்டுருங்க. அடுத்ததா இந்த போன்ல இன்னொரு மேஜரான ஏரியானா இதோட சாஃப்ட்வேர் தாங்க. இங்க உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு குறையா படுற ஒரே ஏரியானா இங்க ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இங்க பெட்டரா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, முக்கியமா இந்த போன்ல உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா மாறி இருக்கு. அதோட சேர்த்து நிறைய AI ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. AI ரைட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல முக்கியமான ஏரியா என்ன தெரியுமா, நீங்க இந்த போனை யூஸ் பண்ணி நீங்க ஐபோனுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியா பண்ண முடியும். ஏதாவது கண்ணை மூடி எடுக்கிற போட்டோஸோ கூட ஈஸியா இந்த AI வச்சு நீங்க கரெக்ட் பண்ணவும் முடியுது. அதை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த போனோட நெட்வொர்க் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 9 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6, ப்ளூடூத்ல 5.4, IR பிளாஸ்டர் இந்த சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம இங்க மேஜரான கால் டிராப் வந்து நான் ஃபேஸ் பண்ணவே கிடையாது. இதோட ஓவரால் நெட்வொர்க் குவாலிட்டியும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. இங்க டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட்டுமே இந்த பிரைசிங்ல நல்லாவே பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த போனோட பிரைசிங்னு வரும்போது 25,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே இல்லாம லான்ச் பண்ணிருந்தாங்க. கார்டு ஆஃபர் போக வழக்கமா உங்களுக்கு 22,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல 18,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்லயே இந்த போனை அதிகமா பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பிரைசிங்க்கு இந்த போன் ஒரு சாலிடான ஆல்ரவுண்டர்னு சொல்ற மாதிரி இதோட டிஸ்பிளே குவாலிட்டி தாறுமாறா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இங்க ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரேஜ் ஸ்பீட்லயும் குறை வச்சிருக்க மாதிரி தெரியல. கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கேமராலையும் ஒரு மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்ன இங்க இருக்கிற ஒரே ஒரு குறைன்னு பார்த்தோம்னா இங்க உங்களுக்கு IP66 ரேட்டிங் மட்டும் தான் கிடைக்கும். மற்றபடி மாஸ்க் காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஹைப் பட்டன்லாம் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.